சௌந்தர்யாவோட திருமண வாழ்க்கை இப்படி பாதியிலேயே முடிகிறதுக்கு அவங்களோட கோபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்களாம். அவங்களோட கணவரான அஸ்வின் ராம்குமார் மிகவும் பொறுமையானவராக இருப்பாராம். ஆனால் சௌந்தர்யா அதுக்கு நேரெதிர். ஈராஸ் நிறுவனத்துல சௌந்தர்யா பணியாற்றிட்டு இருக்கும் போதே அங்கிருக்கும் பணியாளர்கள் அவங்கள பார்த்து பயப்படுவாங்களாம். அஸ்வினோட குடும்பத்தார் மேலையும் அப்பப்போ கோவப்படுவாங்களாம். இது அஸ்வினுக்கு சுத்தமாக பிடிக்கல. எவ்வளவுதான் பொறுத்து போறது, இந்த சௌந்தர்யா மாறவே மாட்டாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாராம் அஸ்வின். படையப்பா படத்துல வரும் நீலாம்பரி போலவே ஓவராக கோவப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா மற்றும் அஸ்வினை சேர்த்து வைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இருந்திருக்காங்க. ஆனா சௌந்தர்யா தான் முடியாது அப்படின்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க. ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பேசி பார்த்தும் சரி வரல அப்படிங்கறதால இருவரும் பிரியறதுக்கு முடிவு செஞ்சு விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலே பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர்லாம் கீழே பேக்கில் வச்சுப்பாரு, ஆக்சுவலாக பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டலில் தங்க போனார்னா உள்ளே நுழைஞ்சோடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்கே வரும்போது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் மை ஸ்பீச். அப்படியே காப்பி அடித்தோம். முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படமாக்கணும்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின்க்கு கோபம் வந்துடும். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளிஸ் யாரும் பிச்சைக்காரன் அனுப்ப மாட்டான். ஏன்னா கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன். ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் இளையராஜா. அவர் எனக்கு யூடிலி பேர் ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக போயிருக்கு.